ஒருத்தரையும் காணா. லைவுக்கு என்னதான் நடக்குது ஒண்ணுமே புரியல. இது பேர் தான் லைவா? ராமு, உங்களை குடும்பத்துடன் வரவேற்க எங்கள் எல்லாம் காத்திருக்கிறது. ஐயா கோல்டு, என்ன 2 பேரும் ஃப்ரெண்டு, நீங்க எப்படி குடும்பம்னு சொல்லிட்டீங்க? 2 பேரும் நண்பர்கள். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ராதா கிட்ட என்னவெல்லாம் சொல்லக்கூடாதோ அதை நான் சொல்லிவிட்டேன் அப்படின்னு ராமா சொல்றாரு. சொல்லக்கூடாதுன்னு தெரிஞ்சு எதுக்கியா சொன்னேன்? தெரியாம தான் கேட்குறேன். சொல்லக்கூடாதுன்னு தெரிஞ்சு ஏன் சொன்னேன்? என் தலையில் நானே மண்ணள்ளி போட்டு விட்டேன் அப்படிங்கிறாங்க ராமா. அட, தமிழ் சொல்ற மாதிரி இது நம்ம குடும்பம் அந்த அர்த்தத்தில் சொன்னேன் பிரதாப்பு. சரி சரி, நான் என்ன நினச்சிட்டேன்னா ராமாவையும் ராதாவையும் குடும்பமாக சேர்த்து சொல்கிறீங்களோன்னு நான் நினச்சிக்கிட்டேன். அதுக்கு தான் அப்படி கேட்டேன். சரி சரி, அவங்க நல்ல நண்பர்கள். அதுக்கே இங்கே எளியும் பூனியமாக இருக்காங்க, அப்புறம் எங்கே போய் நல்ல நண்பர்கள்? ராமு அப்படின்னு ஹார்ட்டு கொடுத்து பாய் சொல்கிறாங்க. ஓகே ஓகே, ஒர்க்குக்கு நேரமாகி விட்டதால் ஒர்க்கில் தான் இருக்கேன்னு சொன்னீங்க நீங்கள். லேட்டாக தான் கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு. இனிய காலை வணக்கம் சொல்கிறாங்க ஜிஜி ஐயா. வாங்க வாங்க, வெல்கம் டு மை லைவ். பிரதாப் ஹார்ட்டு தராங்க, பாய் சொல்கிறாங்க. தமிழுக்கு ஹார்ட்டு தராங்க, கோல்டு. எல்லாம் ஹார்ட்டு வாங்கிக்கிங்க. கோல்டு கிளம்புற நேரம் ஆகி போச்சு. யாருக்கு என்ன வேணுமோ சொல்லி விட்ருங்க, வாங்கிட்டு வருவார். அப்புறம் எனக்கு அது இல்லை உனக்கு இது இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன் தமிழுக்கு கொடுத்த ஹார்ட்டை ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க கோல்டு? தமிழ் டாட்டா. ஓ, தமிழுக்கு ஹார்ட்டு வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? சரி விடுங்க, நம்ம குடும்பத்தில் இதெல்லாம் சகஜம். குட் மார்னிங் ஜிஜி மோகன், கோவில்பட்டி தமிழ்நாடு அப்படிங்கிறாங்க ஜிஜி ஐயா. கோல்டு கிளம்பி விட்டார், கோல்டு கிளம்பி விட்டார், கோல்டு கிளம்பி விட்டார். ராமகிருஷ்ணா என்னாச்சு தம்பி அப்படிங்கிறாங்க ஜிஜி மோகன். ராமாவுக்கு ராதா வரலன்னு வருத்தம், வேற ஒன்றும் இல்லை. ஜிஜி மோகன் ஏன் அதை கேட்குறீங்க? ஜிஜி மோகன் ப்ரோ ஏன் அதை கேட்குறீங்க? எல்லாமே போச்சு அப்படிங்கிறாங்க ராமகிருஷ்ணா. அவ்வளவுதானா? அவ்வளோதானா? முடிச்சு விட்டாங்க போங்க.